ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ நாளா வந்து அனிமி ரியாக்ஷன் தான் நீங்க எல்லாம் எங்கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல்ல போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா கூலி திரைப்படத்தோட கூலி ரஜினிகாந்த் மூவி இன்னைக்கு சூப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார். டைம் பார்க்க போறோம் ரெண்டு பேரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட மூவியை வந்து இன்னைக்கு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம். எந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம், நீங்க எல்லாம் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்து என்ன மூவி அப்படிங்கறத நாங்க பண்ணி தரோம். அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இதே நேமுக்கே ஒரு அப்படியே ஒரு வைப்ரேஷன் தேவாதான் ரெடி பண்ணி வச்சது. அந்த சவுண்ட் கேட்டாலே ஆஹா தேட்டருக்கு போறப்போ ஓடுறது, ஐயோ போடாத்த போட்டுட்டாங்க ஓடுங்க அப்படின்னு. மெடிக்கல் கம்பெனி எடுத்து ஹெல்த் செக்அப் பண்றாங்க சார். இப்போ வரைக்கும் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க சார்? ரெக்கார்டுக்கெல்லாம் இல்லை சார், இன்டர்னல் பர்பஸ்க்கு தான். நீங்க பேசுங்க. அதான் சார், இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஐயப் பண்றவன் பொருள் ஏற்றுறது இறக்குறது காசு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன் சார். சரவணன் டிரான்ஸ்போர்ட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவோம். இவங்க எல்லாருக்கும் ஹெட்டு தான் சார். அந்த நிமிஷம், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த டீமும் கலைஞ்சு போச்சு. நீங்கள் முதல்ல அவனை பிடிங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அங்கே தயாளன்னு ஒருத்தர் இருக்கான் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே யாராக இருந்தால் அவனை மாரி அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நம்ம மஞ்சுக்கள் மஞ்சு வயசு பயங்கரமா அந்த மோனிகா பாட்டுக்கே பாத்திருக்கீங்க. அவங்க பாடி கூட கிடைக்காது. இத்தனை வருஷமா அவனுக்கும் சைமனோட அந்த தொழிலுக்கும் 1.5 வருஷம் உள்ள இருக்கவே நாக்கெல்லாம் தெரியுது சார். 8 வருஷமா ஒரு தண்டருக்கு வர உள்ள இருக்கலாம் வாய்ப்பே இல்லை சார். 2 கோடி பின்னாடி சொல்லுற முன்னாடி வேண்டாம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா பிசினஸ் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து தேவையான எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த 1.5 வருஷம் கேஸ் ஸ்டடியில எனக்கு சரிங்க சார். அப்புறம் பழனிசாமி சார், சேஃபா இருந்துக்கோங்க. அப்படியே அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்க. சரிங்க சார். இந்த ஸ்பை மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாங்க, கப்பல் இருந்தோல இது கஸ்டம்ஸ் எல்லாமே இந்த IRS எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. காதுக்குள்ள வந்து ஓதி விட்டாங்க. என்னத்த என்ன ஓதுறேன்னு தெரியல. கூலி நம்பர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆமா, ஆஹா கரெக்டா பிடிச்சிட்டாங்களே. இவ்வளவு நெட்வொர்க் வச்சிருக்க விடுவானே. அந்த கஸ்டமர் சர்வீஸ் தாங்க வந்து போட்டு கொடுத்துட்டேன். இவனுக்கு இங்க வேர்க்கு. அதுல ஒரு ஆள். ஆமா, எது தப்புமே பண்ணல சார். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீங்க சொல்லு. எதுவுமே பண்ணல சார். அவ்வளவுதான். புரியல? இப்ப புரியுது. லைன்ல தான் இருக்கான். ஃபேமிலி தூக்கிட்டாங்க போல. ஆமா, நான் சொல்லிருக்கேன். அவ்வளவுதான் கொண்டுட்டாங்களோ பாவத்தை. என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. சவுண்ட கொண்டுட்டாங்க. இப்ப பாரு, வெளியில் வர பாரு, போலீஸ்கார வெளியில் வர பாரு. போலீஸ்கார போலீஸுங்க
வெயிலே பாவம் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. போலீஸ்காரங்க வந்தா ஐயோ என்ன ஆகும்? டாடாடா. இந்தா. பெரிய ரிஸ்க் தான் பாவம். இந்த மாதிரி இதுல இல்லாம்டா. இங்க இருக்கிற மொத்த கூலிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவனை மாதிரி போலீஸ் அனுப்பி வச்ச இன்னொரு எலி ரொம்ப நாளா இங்க உள்ள இருக்கு. அதுவா வெளியே வராது. ஆனா அந்த எலியை உங்க கூட்டத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என் கண் முன்னாடி நிறுத்தினவனுக்கு போர்டு இருக்கடா. ச்சே. வீட்டெல்லாம் தப்புங்க. பெரிய நெட்வொர்க் இல்லை. இங்க அவனுக்கு பாவம் நடுங்குது அப்படியே. போர்டு வேற வந்து வச்சுட்டாங்க. 1400 பேர் இருக்காங்க. 2 கோடி கொடுக்குறானா. பூஜா கட்சி எல்லாம் இருக்கு. ஊர்ல இருந்து வந்துக்கிறானுண்ணா. நம்ம வணக்கம் வணக்கம். என்னப்பா விஷயம்? யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோண்ணே. தங்குறதுக்கு ரூம் வேணுண்ணே. ரூமு? மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே மாதம் 2500 ரூபாய். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 750. 3 வேலையும் பூவா ஃப்ரீ. அதுவும் அண்ணனோட ரூல்ஸ்னால. ஓகேவா? அமௌண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே போர்டில் இருக்கிற ரூல்ஸை படிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணுறான். அவனை கை தமிழ்ல வச்சு காம்பவுண்ட் போலீஸ் தான் செக் பண்ணுவாங்க. முடிச்சிட்டு உள்ள வரக்கூடாது போல. இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அதுல வந்து ஆல்கஹால் பெர்சன்டேஜ் எவ்வளவு? யாரும் குடிக்க கூடாது. அதான் rules. ஓகேவா? நீங்க வந்த இன்னைக்கு மேன்சன் டே. வா தினேஷ், இவங்க அண்ணன் கணேஷ் சன் மியூசிக்ல இருக்கிறான். பாதி ராத்திரில இருந்து பாட்டு கேட்டாலும் போட்டு விடுவான். இவங்க எல்லாரும் இன்னைக்கு அது ஆரம்பிச்சாங்க. என்னாச்சுண்ணே? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரூம் கிட்ட வந்து சத்தகித்தம் போட்டுறாதீங்க. யாருண்ணா இருக்கா உள்ள? யாருங்க இருக்கா? வா வா, மெது மெது. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஏதாவது பைத்தியம் இருக்குமோ? கூட்டி வச்சிருக்காங்க. அதத்தே யார் அந்த ஓனர் புரிஞ்சு தெரியல. போச்சுடா. யோ வர்மா, இந்த மேன்சன் ஆரம்பிச்சதுல இருந்து நீ அவர் கூட தானே இருக்க. உனக்கு தெரியாது 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சரக்கு விட்டாருன்னு. 30 ஏங்க சூப்பர் ஸ்டார் தானா? ரஜினிகாந்த் ஆமா. கட்டி முடிச்சிட்டோம். நாங்களும் எவனோ ரவுடி தான் போல அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. கையிலே தனிதேதான் வயசானாலும் அத அந்த இது பண்ணணும்ல. மருந்து குடிச்சா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா. மருந்தா? யாருக்காவது இரும்பலா குமார? டேய், என்கிட்ட வாய் கழி அவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, இப்ப பேசுங்க. கண்ணுதே பயங்கர கண்ணு அவனுக்கு தண்ணி வயசு யானை கண்ணு. இன்னைக்கு ட்ரை டேவா தெரிஞ்சிருந்தா நேத்தே சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. ஐயோ, யாரெல்லாம் எனக்கு தெரியாம சரக்கு ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க. தைரியமா கையை தூக்குங்க. நோ, என்ன மீறி ஒரு சொட்டு சரக்கு உள்ள வராதுண்ணே. உண்மையா சொல்றானா? திரும்பி பாருங்க. இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சரி, நீங்க ஒளிச்சு வச்சிருக்க சரக்கு நீங்களே தனியா சாப்பிட்டா வெளியில வந்து அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு 2 ஆளே ஊத்தி, அது என்ன டைலு? காக்டைல். எல்லா சரக்கையும் ஒண்ணா ஊத்தி ஓகே சொல்லிட்டான் போலங்க. இந்த 1/2 மணி நேரத்துக்கு ரெடியா இருக்காங்க கிளாஸோட பாவா. ஆனா இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே. ஐயோ காலை வச்சு மீசி விட்டானா? பூரா போச்சே. மொத்தமா சோழிய முடிச்சிட்டானே. ஒருத்தன் போய் லாக் ஆகிட்டானே ரூம்குள்ள. ராஜசேகர் தவறிட்டாரு. பூரா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க திரும்ப. ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து கிடந்தாரு. யார் அந்த அப்புறம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு.
ரஜினி ஃப்ரெண்டா இருக்குமோ? தெரியலையே. இந்த வந்துட்டாப்புல. சத்யராஜுங்க. சத்யராஜா? உங்களை யார் இங்க வர சொன்னது? ஆ. நீங்க அவரை பார்க்க தேவையில்ல, வெளியே போங்க. சத்யராஜ் தான். சத்யராஜ் மகளா? ஆமா, மக போல. இந்தா. ஆமா. சா ஓடுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் உன்னை இப்படி திட்டுது. அப்படி யாருன்னு அவரு? முன்னாடி வந்துட்டு அது சொல்றாள். கடைசி என்னமோ சொல்றா. உள்ள வரைக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஃபுல்லா அலோட் பண்றாங்க. முதல்ல யாருமே வர சார்லி. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மூவிக்கு வந்திருக்கேன். இல்லையே, ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களே. இப்பதான் ஒருத்தர் மொத்த ஃபீஸையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு. யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. உங்களுக்கு அவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் இல்லாமல் நீ கஷ்டப்படுறியான்னு தான் கட்டினேன். இவ்வளோதாம்மா என்னால் முடிஞ்சது. யா கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. ஆமா. என்ன? ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. அதில் உங்கள் அப்பா கார்டியாக் அரெஸ்ட்டில் செத்துருக்காங்கன்னு இருக்கு. அது உண்மை இல்லை. உங்கள் அப்பாவை நெஞ்சில் அடிச்சதுனால மூச்சு நின்று போயிருக்கு. உங்கள் அப்பா கேஸ் ஆகல. கொலையா? அவர் யாரும் கொலை பண்ணிருக்காங்க. உங்கள் அப்பா நிச்சயம். ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் என் தங்கச்சிங்களும் உங்க கூட சேர்ந்து அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினா செத்த எங்க அப்பா உயிரோடு வந்துட்டு வரா? போனது போனது தானே. எங்களுக்கு பழி வாங்குறது முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமா? எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். சூப்பர். அவ சொல்றதும் நான் தானே. ஆமா, அவன் லேடிஸ் தானே. போய் விட மாட்டேன். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். செத்த ராஜசேகரம் உயிர் நண்பன். அவன் எப்படி செத்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தோம். தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா குடிச்சு சா. பயங்கரமா வச்சிருக்க. கூட வேலை ஆத்துமா? உள்ளே ஒரு சுரங்கமே வச்சிருக்கேன். இதான் கடந்த 5 வருஷமா ராஜசேகருக்கு ஆபீஸ். அவரும் எல்லாரையும் மாதிரி வீடு வாசல் குழந்தைங்க வேலைன்னு தான் இருந்தாரு. இந்த ப்ராஜெக்டை மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுச்சுன்னா தன் வாழ்க்கையே மாறிடும்னு நம்பினாரு. இதான் மொபைல் கிரிமேட்டர். இதுல கிரிமேஷன் ப்ராசஸ்ங்கிறது 1650 செல்சியஸ் டிகிரில ஃப்ளஷ் வேப்பரைஸ் ஆகி போன் மட்டும்தான் அந்த சாம்பல்ல மிஞ்சும். ஒரு பாடியை 30 செகண்ட்ல எரிக்க முடியும். இந்த மொபைல் கிரிமேட்டர் நடைமுறை கொண்டு வந்தா இட் கேன் பி a disaster. அதனால உங்க பேட்டன்ட் அப்ளிகேஷனை நாங்க ரிஜெக்ட் பண்றோம். பேட்டன்ட் ரைட்டை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருச்சு. சிண்டிகேட் ரூல்ஸை மீறி புது தொழில் ஆரம்பிச்சான். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் வந்துச்சு. அதே நேரத்துல அவன் என்ன தொழில் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், முடியல. போட்டாங்க. இந்த வந்துட்டேன்ல தலைவலிக்கு மாதிரி அதே ஒரு ஆள் போல. வாங்க சார்.
அது சொல்லிட்டேன் இவனை. அப்புறம் எப்படி இப்ப வீட்டுல இருக்கியான்? அத்தியில குத்துனா தானே ஹாஸ்பிட்டல் ஒரு காப்பாற்றிட்டாங்க. ஒரே நைட்ல 22 பாடிஸையும் கிளியர் பண்ணணும். சைமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மதம் பிடிச்ச மாதிரி இருந்தான். ஒரு நிமிஷம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ்ல நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவர் டிஃப்ரெண்ட் ப்ரொப்பலர்ஸ்ல இருந்து காப்பர் ஒயர்ஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ் வச்சு பிளாஸ்மா டிஸ்இன்டகிரேஷன் மெத்தட்ல ஒரு எலக்ட்ரிக் சேர் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அந்த இதை சத்யராஜ் அந்த இதை வச்சோம்னா அந்த பாடியை நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதை கண்டுபிடிச்சது ஏதாச்சும் ஒரு நாய் செத்துருச்சு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மிருகம் செத்துருச்சுன்னா தெரிக்கிறதுக்காக தான். எந்த ஸ்டேஜ்ல மனுஷங்களை எல்லாம் சாம்பலாக்க முடியாது. மொத்தம் 3 பொண்ணு தானே. ஏறேனும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் போல. அது இப்போ முதல் கண்டுபிடிச்சது வந்து சும்மா இந்த நாய் இது பவர் வந்து அந்த அளவுக்கு பத்தலை போல. கரெக்ட் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக் ஷாக்கு எப்படி அதே பவர் முதல் கம்மியானதுல இருந்துச்சு, இப்போ கூட இருக்குது. ஆனா ஒண்ணு சாம்பல் ஆகிட்டேன். தொழில்நுட்பம் வந்து நல்லவங்க கையில கிடைச்சா நல்லதா யூஸ் ஆகுது. கெட்டவங்க கையில கிடைச்சா எப்படி யூஸ் ஆகுது? ஒன்றும் இல்லைப்போ. இந்த மாதிரி எதுவும் நடக்காம நீங்க நிம்மதியா வாழணும்னா நான் சொல்றது நீ கேட்குறேன். பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ணுவேன் போல. அதுக்கப்புறமா அவங்களே இந்த இடத்த செட் பண்ணி கொடுத்து அவரை தொடர்ந்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. இதே வேலையே செய்ய ரஜினி வந்து யோசிச்சு பாக்குறேன் இவன் எப்படி பண்ணிருப்பேன் அப்படிங்கறத. அது பொம்மையா உண்மையால வருவோம்? அது உண்மையில உன்னை யாரும் இங்க வர சொன்னா? அவன் ஆன்மா. இதுக்கு முன்னாடி வெளியில வந்து இன்னொரு வாட்டி உனக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்காத. அது பாத்துட்டேன். ஐயோ அவளை புடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்களே. இனிமே நம்மளால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் ஹாஸ்டல் வந்துடுறேன். அண்ணா பிரீத்தி இங்கே தான் இருக்கா. பிரீத்தி பிரீத்தி இவதான் பிரீத்தி. நீயா வந்து வண்டியில ஏறிட்டா உனக்கு நல்லது. நான் தொட்டா கண்ட இடத்துல தொடுவேன். தொடரா பார்க்கலாம். ஆஹா ரஜினி வந்துட்டான்ப்பா. அவளுக்கு தெரியுமான்னு கேட்டான்ல, அத வச்சு வந்துட்டான் போலங்க. மாசா கட்டிடுறாங்க சண்டே ஃபுல்லா. யூடியூப்ல பார்க்க கூடாது. நாம பேசிட்டு இருக்கும் போதே நம்மள அடிக்க பின்னால இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. பயப்படக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணணும். சும்மா ஜுஜுபி என்னப்பா பல்ல கொண்டு போச்சு. ఏంటి లేదు. ఓ లేదు యారు ఇల్లేప్పా సారీ.
ఎవర్రా నువ్వు? నీకు దీనికి ఏంటి సంబంధం? ఈ అమ్మాయి తీసుకెళ్తావు నువ్వు? అయ్యయ్యో ఇది ఒక్క దెబ్బకు చచ్చిపోయింది. பொண்ணுங்க மேலேயா கை வைப்ப? ஒரு நிமிஷம், நான் அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போதான். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் தெரியல போல. பாலிபிட்டேஷன். பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். இப்போ சொல்லுங்க என்ன விஷயம்? பிரீத்திய கூட்டிட்டு வர சொன்னாங்க. யார் கூட்டி வர சொன்னாங்க? அதையால் எதுக்கு? மிஷின் ஆபரேட் பண்ற விஷயமா? அந்த மிஷின் அதுக்கு நீ என்கிட்ட தானே வந்திருக்கணும். எனக்கு தானே ஆபரேட் பண்ண தெரியும் இல்லையா பிரீத்தி? చిరంజీవి తెలుసు, నాయుడు తెలుసు, రెడ్డి తెలుసు, అనుష్క కూడా తెలుసు. போறதுக்காண்டி அவனை யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவளும் கூட நம்ம வா பார்த்துக்கலான்னு வாலண்டியரா அந்த போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி மைக் இருக்கான்னு செக் பண்ணு. ரஜினிக்கேவா அவ யாரு? வேலை பார்க்குறவங்க. எங்களுக்கு பணம் தேவை, உங்களுக்கு வேலை நடக்கணும். 2 பேருக்கும் தேவை இருக்கு. சமாதானமா போயிடும். இல்லைன்னா எங்களை விட்டுடுது, நாங்க போயிடுறோம். இந்த அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வேண்டாம். இன்னும் அது ஆப்ரேட் பண்ண ஆள் கிடைக்கல. உனக்கு அந்த சேர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இவன் எப்படி செய்வேன்? அவளுக்கு தெரியுங்களா? நீ பண்ணு, நான் பார்க்குறேன். இது ஹை வோல்டேஜ் ரியாக்டர். இங்க இருந்தா அவனோட சேர்ந்து நாமளும் சாமல் ஆயிடுவோம். நீங்க போய் அங்க இருங்க, நாம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சுடுவா பாருங்க. ஐயோ கட்டி வைக்கணும். அந்த லீவரை புஷ் பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க, இதானே? சரியா யோசிச்சு சொல்லுங்க. இதுங்க வேலைக்கு ஆகிறது மாதிரி தெரியல. கட் பண்ணிட்டாங்கப்பா. அப்படியே சாம்பலா போனா அவங்க கண்டுபிடிக்க முடியாது. சுத்தமாக அப்படியே உங்களுக்கு இதே வேலையா செஞ்சுட்டாங்க. திரும்ப இதே வேலையை இவங்களும் செய்யறாங்களேங்க. எதுக்கு இத்தனை பேரை கொண்டுகிட்டே இருக்காங்க? அதானே எனக்கும் தெரியல. இல்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். எங்கேயோ வேலைக்கு காலை பார்த்தாலே அறல்றாங்க. ஃபுல்லா வேற என்ன பண்றாங்க? இவ்வளவு டெட் பாடி வருதுன்னா வேற என்ன? அதே என்னன்னு தெரியலையே. எவ்வளவு கடைசி அவரு கூட தான் சார் பார்த்தேன். அது என்ன ஏரியா? அது ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா சார். நமக்கு ஆக்சஸ் இல்லை அங்கே போகிறதுக்கு. அவனை இது பண்ணிட்டீங்களா? ஹலோ, என்னாச்சு? ஒரு நிமிஷம். வாரம் மெடிக்கல் கேம்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. வழி அவன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்துருது. இல்ல அவன் இருக்கிறதுனால எல்லாமே கஸ்டம் சர்வீஸா இருக்கிறது. அவன் தானே ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன். ஆமா. டான்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க.
யார் அது கிருஷ்ணாங்களா அந்த ரிஷிய? ஐயா இவன் தான் அந்த பார்த்து பயந்துட்டு இருந்தேன் பாருங்க ஃபர்ஸ்ட். அவன் இல்லையா அவன்? அவன் சத்யராஜ் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அப்ப அது நல்லா வேலையை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அவன் வந்துட்டேன் போல. நான் வந்துட்டேன். இது வந்து இதாயிட்டு நல்லா இவன் தான் சார். எல்லா பேக்ரவுண்டும் செக் பண்ணி பார்த்தாச்சு. நேத்து கூட ஒரு போலீஸ் பார்த்துட்டு வந்திருக்கான். இதுல வேற ஒரு போர்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம போர்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்தா சார். குழப்பறேன். நல்ல வேலையா சரி, விடு, நான் பாத்துக்கிறேன். சார் இந்த ஏரியாலலாம் அவனுக்கு ஆக்சஸே கிடையாது சார். இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் மொத்தமும் நேற்று ஒரே நாளே ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்கான். வீடியோ எடுத்துருக்கேன். சென்னையில லேண்ட் ஆகிறதுக்குள்ள அர்ச்சனை என்ன ஒண்ணு தெரியலையே. இவன் சாப்பிட்டுல இருக்கா? பாத்துட்டேன், அவனும் பாத்துட்டேன். குடிச்சுவானோ? இந்த வந்துட்டானே. இந்த ஐயோ உள்ள வந்துட்டேன். ஐயோ பேரிக்கால போய் மோதிட்டாங்க. வண்டியும்ல ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு. அந்த முட்டா போய் அர்ச்சனால இப்ப தேவையில்லாத வேலையா போச்சு. இத்தனை பேர் இருந்து ஒன்றும் செய்ய முடியலையா? அது ஒரே கையிலே வச்சாச்சு. அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே. இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கா? அதத்தே இதா ஓடாம வைக்காம அப்படியே நிக்கிறா. அரக்கன்னா இருக்கு. இத்தனை மெயின் சிக்னல்ல இருக்கு, ஒரு பேர் நிக்கிறாள். பூரா நோட்டீஸ் பண்றாங்க. அதான் திறந்து வச்சுட்டேன். வெள்ளூர் ஆந்திராவில் இருக்க தளபதி வேட்டைக்கு கிளம்பி விட்டார் வேட்டையன். மேன்சன் நல்லா இருக்குல்ல? நல்லா அப்படிங்க. ஒருத்தரும் புரிய மாட்டேங்கிறாங்க. இல்ல அது யார் வருவா உங்களுக்கு? அந்த ரயில்வே போலீஸ். ஐயோ சட்டு வேற லாக் ஆயிருக்கே. இது ரெண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கத பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கு? சவுண்ட் கேட்ட உடனே ஏதோ யோசிக்கிறா. மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்க. பிரீத்தி ஒரு நிமிஷம். என்னப்பா? எனக்கு ஏதாவது ஆனாலும் இல்லை நான் இல்லாதப்போ உனக்கும் தங்கச்சிகளுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்தாலும் உன் செல்ஃபோனுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஃபோன் பண்ணி கூலி நம்பர் 5821 ரஜினி மகளமா இவதே மகளா இருக்குமோ? ஆமா, அது 5821 நம்பருக்கு போன் எடுக்க முடியாதே. அது அந்த நம்பருக்கு தேவை. ஆமா ஆமா, அவன் நம்ம அதே பர்சனல் நம்பர். அது 5821. அந்த ஒரு போன் அதை போய் எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு கட் ஆயிருங்க. ஹலோ, நீங்க யாரு என்னன்னு தெரியல. உங்க கூலி நம்பர் 5821 சொல்லுங்க. வாய்ஸ் தெரிஞ்சிச்சு. என் பேரு பிரீத்தி. எங்க அப்பா பேரு ஐயோ ஐயோ கட் ஆயிடுச்சு.
ஐயோ டென்ஷன் ஆகுதே. ஐயோ லைன் கட் ஆகி போச்சே. ஓ அந்த லைனே கட் ஆயிடுச்சு. ஐயோ யார் வந்து காப்பாத்துவா? ஐயோ எங்க எக்மோர் ஸ்டேஷன் சென்ட்ரல் 2 காலம் நான் ஃபோன் பண்ணேன். செயினை பிடிச்சிருந்தா கூட என்ன? ஐயோ இவனையும் கொண்டுவேன் போலயே. நல்ல வேலையா போச்சு. ஐயோ போனு கீழே விழுந்துருச்சே. ஐயோ அவனை கொண்டுட்டேன். சே அட பாவி. என்னாச்சு? அந்த பொண்ணு தப்பிச்சுட்டா. பாஸ்போர்ட் கோல்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைக்கிட்டு மாட்டிக்கிச்சு. டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற அத்தி அவ அங்கதான் இருக்காளோ. ஸ்டேஷன் பார்க்கிங் ஐயா ஐயா மொத்தமா முடிஞ்சு போச்சு போ. சார் சம்மன்ஸ் ஆன் வீடியோ கால் சார். இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் பார்க்க முடியும் சார். வீடியோக்காக பார்த்தா எப்படி சார் நான் உங்ககிட்ட இன்ஃபார்மராக தான் வந்தேன். இத்தனை வருஷமா அவங்க இப்போ தான் தின்னுட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கா. இப்போ அவங்ககிட்ட தான் மொத்த குடிமே இருக்கு. யார் யாருக்கு எல்லாம் இது வரைக்கும் ஆர்கன் சப்ளை பண்ணிருக்கேன் எல்லா ஃபைலும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டான். என் வாயிலே அது சொல்ல வச்சுட்டு வந்துச்சு. இப்போ நான் இது உங்கள் கண் முன்னாடி பண்ணலண்ணா. இது அவன் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா சார். நடிப்பு எவ்வளோ ஏமாத்துறேன். நாளைக்கு என் பொண்டாட்டி என் கையில் கூட ஏமாத்துறேன். யார் மயனையா? இல்ல வேற ஒருத்தன். ஐயோ அதே பையன் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ போனாலும் பிடிச்சலாம் சார். ஐயோ கொஞ்சம் விட்டானா? பாவியலா. அப்பதானே அவளை போய் பிடிப்பாங்க. அதுக்காண்டி உண்மையை சொல்ல. ஐயே அந்த போனுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. அதே போன் கீழே விழுந்துருச்சு. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஏன் கண்ணு முன்னாடியே மைனை கொண்டு போட்டாங்க. நீ யார்? இப்ப கூட நீங்க தனியா இல்ல. அந்த 18 பேர் கூட தான் வாழ்ந்துட்டு. ஐயோ 18 உடைச்சு எடுக்கிறாங்களே. மரியாதை வந்து ஒண்ணு இல்ல. அந்த 18 பேர் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். ஒத்த விசில் தான். பாக்குறியா? இவனே விசில் அடிக்குதா? ஐயோ எல்லாம் பறந்துருச்சு. ஆப்போசிட்டா நடக்குது. ஆமாடா நாங்க கூலிங்க தான். 19 19 ஆமா. காளிசாவா? ஏங்க இவன் தான் அந்த ரூம்ல இருக்கானே. யாரு தெரியலையே. அதான் தெரியலையே யாரு. சைலண்டா போன்ல ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார். ஓ இது பூரா அவங்க வேலை செய்யற அந்த குக்கிங்க. மியூசிக் விட்டாங்க.
நல்ல சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமா இருக்கிய பார்ட்னர்ஷிப்பு. நொறுக்கி விட்டாய். நம்பர் எடுக்க முடியுதா? முடிஞ்சு. சார் கூப்பிட்டு வர சொன்னாரு. எந்த சார்? எங்க மேன்ஷனுக்கு 2 பேரும் வர சொன்னாரு. அட அறிவு கட்டவிலே, யார் என்னன்னு பார்க்க மாட்டியா நீன்னு? ராய்பேட்டா போயிடுங்க. உங்களை வேற இடத்துக்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க. சூழ்நிலை காமிச்சா அந்த பொண்ணு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏங்க சூழ்நிலை காமிச்சா அவன் டக்குனு போடு செகண்ட் இவளை போட்டு மொட்டி வர கழுத்தை தூண்டாது. இன்ஜினியரிங் சேர்த்துல விட்டு வந்துட்டாங்க. அதான் இவனையும் சுற்றி சேர்த்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ பயங்கர நடிப்பாச்சே. நடிச்சு தயாளுக்கு ஃபோன் பண்ண அவன் கழுத்துல இருக்க அந்த இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். செயினியா தப்பி வந்துட்டானே. ஆல்சிங் கேட்டாரு கேட்கணும். ஐயா எப்படி பேசுறா அவர்? அவளுக்கு எது சம்பந்தமே இல்லை சார். உங்க பையனை லவ் பண்ணி ஏமாத்த சொந்த நேரம் இவளே இவளுக்கே புரியுது என்ன. அப்பனே காட்டி நிறுத்தால எனக்கு எப்படி ஈஸியா 4000-5000 கோடி சொத்து இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்க எனக்கு 2 பசங்களோ 3 பசங்களோ இல்ல, ஒரே பையன்தான். அவன் நினைச்சிருந்தா ஈஸியா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். அவன் அப்பண்டி என்ன தப்பு பண்ணல சார். பாவம் சார் விட்டுருங்க. வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு. அநியாயம் அந்த அர்ச்சுல கொண்டு போட்டாங்களே. கஸ்டமர்ஸ் ஆபீசரா இருந்தானா கடல்ல தள்ளி விட்டேன். அவ்வளவுதான் அவ்வளவு போட்டு தள்ளணும். அடுத்து நெக்ஸ்ட் ஐயோ இவங்கிட்ட போயிருவானே. அடையே பாவம்டா. அவளை எதுவும் பண்ணாதடா. ஐயோ தேவா உனக்கு என்ன வேணும்? சார் இப்ப வராரு. நினைச்சு பாக்குறேன் எல்லாத்தையும். Let him come. Send him up. இவனுக்கு ஒரே பையன் தான் போலங்க. ஐயோ அநியாயமா கொண்டு போட்டாங்களே. அது கஸ்டமர் வளர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்து நீ எடுத்துட்டு போனா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபைல்ஸ், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா தயால் மாதிரி ஆளுக்கு அது ரொம்ப பெருசு. உன்னை நம்பி ஒரு ஆளை கொல்ல சொல்லிவிட்ட. நீ அவனை கொன்னு இருந்தா என் பையன் இப்ப என்ன பண்ணாலும் அவன் திரும்பி வரப்போறதில்ல. நீ கொல்லல, கண்ணெதிரா பெத்த பையனும் பொண்ணும் சாகிறது என்னன்னு உனக்கு காட்டணும் நினைச்சேன். அப்படியே பார்த்தாலும் உனக்கு எந்த உறவும் இல்லை. ஆனா உனக்கு புரியவில்லை. அவன் பொண்ணுக்காக உன்னை இங்க வரல. சொல்ல நீ யாரு? இங்க எதுக்கு வந்த? இல்ல சத்துருவா. தேவை அவ கூப்பிடான்னு போக. கீழே கொண்டு போய் இவளையும் ஆபரேஷன் தியேட்டர்ல போடு. இவ்வளவு ஐயோ
வாக்கி டாக்கி ஆன் லெவே. இவ ஹார்ட் எடுன்னு சொன்னதான் எடுத்து அட பாவியலா. அவளுக்கு ஏற்கனவே செக் பண்ணியிருந்தாங்கல்ல, இவளுக்கு ஏற்கனவே செக் பண்ணியிருந்தாங்கல்ல, இல்லையே எல்லாருமே வச்சிருக்காங்களா அப்படின்னு இல்லையே. அதே தங்கச்சிய அனாதையா இருந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை மரியாதையா வாழ வச்சா. நாங்க கூலிங்க சார், முதலாளிங்க தான் எங்களுக்கு கொடுக்குறவங்க. ஆனா எங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதுல இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் போல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த போதைப்பொருளோட சிக்கினா அந்த நாட்டிலேயே வந்து சாகுற வரைக்கும் சிறையில இருக்கணும். நாங்க என்ன பண்றது? அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்தது. நான் ஏதோ பேசாம அவங்க கூட போயிட்டேன். இது ராஜசேகர் தடுத்தா. நீ அவங்க கூட போக கூடாது, நீ போனா திரும்பி வர முடியாது. அதனாலதான் தங்கச்சி மறந்துடணும், என்ன மறந்துடணும், வாழ்க்கையில மறுபடி எங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்ப இவனுக்கு குழந்தைன்னா இருக்கிறது தெரியாது போல. போன பிறகுதான் அது நாடு கடத்தி வேற நாட்டுக்கு விடுறதுக்கு இல்ல, நடுக்கடல்லையே எங்களை சாவடிச்சு கடல்லையே தூக்கி போடுறதுதான் திட்டம். சேவியர் உங்க அப்பா, அவனை கொன்ன அந்த லேபர் லீடர் தேவராஜ். எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லுங்க. வேலை செஞ்ச கம்பெனி பேர் 7 Seas, வேலை செஞ்ச ஊர் பால்வா. என்ன பத்தி எல்லாம் விசாரிச்சேன்னு சொன்னீங்க சைமன். நீ என்ன பத்தி சரியா விசாரிச்ச? சொல்லிட்டே இருந்தாருல. ராஜசேகர் பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு பார்த்துக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா தெரியல. இல்ல அந்த ஸ்டைலு, அவன் நடந்து வர அந்த ஸ்டைலு இன்னும் அப்படியே தாங்க இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. ஐயோ வேற லெவல் மூமெண்ட். ஐயோ செம்ம வெறிக்கணும். இந்த அளவுக்கு இவ்வளவு ஏத்துலயும் அவன் அந்த மூவ் பண்றான் பாருங்களே, அது ஒரு பெரிய விஷயங்க. நல்ல இது சவுண்ட் கேட்கல. லாக் பண்ணி விட்டாங்க. எப்பவுமே சிகரெட் அடிச்சுட்டே தானே இருக்கேன். இந்த ஐயோ வந்துட்டானே. அன்னைக்கு அப்பனை கொண்டு ஹீரோ ஆனல்ல, அப்பன சின்ன பையன் இப்போ அப்படியே அதத்தே எங்கேயோ பார்த்துருக்கேன் இருந்தாங்க. நான் எங்கேயும் உன்னை பார்த்துருக்கேன்னு. என்ன வாட்சா? அவன் ஆனா உயிரோட தானங்க இருக்கேன். யாரு? சால்மன். சரி அவன் பேர் என்ன? தயால. ஐயோ வெட்டிட்டான். முடிச்சுவானோ இல்ல போட்டு தள்ளிடுவானோ? முடிச்சிட்டியாப்பா. இவங்க குரூப் வந்துட்டாங்க. என்ன வெடிகுண்டு என் நண்பரை கொண்டவனை கண்டுபிடிக்கத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ இங்க அப்பனோட மோசமா இருக்க. உன்னை உயிரோட விட்டா என் கூலிங்க உயிரோட இருக்க முடியாது. நீ என்ன கொன்ன பிறகு உன்னை தேடி ஒருத்தர் வருவான். ஐயோ அது யாரு? பார்க்கலாம். ஐயோ கொண்டேன். என்னங்களா ஒவ்வொருத்தரையும் கொண்டு அதுக்கப்புறம் ஒருத்தாள் வந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ தேடி அதுல ஒண்ணு எடுத்துட்டு வாட்சை எடுத்துட்டு போயிட்டேன்.
வர விடு சார். சாவால சாவ மாட்டானா? ஐயோ நான் சொன்னேன்ல அவன் வருவான்னு. அது யாரு? வருவேன். ஓ, எல்லா வாட்சையும் ஜாயின் பண்றேன். இப்ப கொல்றாவல. ஐயோ இங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த லேப் போடா இப்போதே இரு, கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குமா. முடிச்சிடலாம். ஓ, அப்படியே கட்டிட்டோம், தொங்க விட்டுருவானோ. சிப்ப காமிக்கிறானே. கப்பல் கப்பலுக்கு தேவையா இது லீகலா பண்ணாம இப்படி இப்படி எந்த வேலை பண்ணா அவ்வளவுதான். ஃபயர் பண்ணிட்டு சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆமா இது யாரு? எவனோ வந்துட்டாங்கப்பா. நான் சொன்னேன்ல ஒருத்தர் வருவேன்னு. தூசியை கிளம்புறாங்க. அதான் உண்மையில இறங்கி இருக்குங்க. தூசி என்ன வருது? நாய் இது யாரு? இவன் தான் போலக்காவே, அவன் சொல்லவே பயங்கரமா இருக்கு. அறிவியல் மின்னல். ஆமா, ஏன் அமீர் கான் காமெடி பீஸா இருப்பானோ? லோன் பண்றாங்க. ஆமா, டேரக்ட் பீஸா காமெடி பீஸா இருப்பானா? காமெடியா? ஆமா, காமெடியா. காமெடியா? அடுத்த ஒரு கண்ணா போல दुश्मनों को तो मार दिया है. கத்தி வச்சு வெட்ட போறோம் நாங்க. எல்லாத்தையும் கலத்தி கொண்டு வந்துட்டாங்களேங்க. தனியா ஒரு குரூப் கூலி குரூப் கூட இருக்காங்க. யாரும் தெரியலையே. நம்ம ஊராமே வச்சிருக்கா. ஐயோ புரிஞ்சுச்சா? வெட்டலையா? வெட்டலைங்க. அது வச்சிருக்கேன். ஆமா, ஏன் வெட்டாம விட்டேன்? இது கூலி இல்லை. ஆமா, டிவிஎஸ் நான் கூட இது எப்படி மாத்திருக்காங்க ஆள. 100 பேரை நாட கடத்துறேன்னு சொல்லி அவங்கள கொண்டுட்டு வாய்ஸ் கூட மாத்திருக்காங்க. இந்த தேவா பத்தி மாத்திருக்காங்க ஆள. என்கிட்டயே விளையாடி இருக்க. உண்மையில கஷ்டப்பட்டு நல்லா எடிட் பண்ணி அருமையா பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு நான் அடிக்கணும் யார் நினைச்சேன், அவனோட ஃப்ரெண்டு தான் நினைச்சேன். சத்யராசன் எவ்வளவு எங்க காமிச்சிருக்காங்க பாருங்களே. நான் இவன் தான் அடிக்கிறான்னு நினைச்சு விட்டேங்க. ஃபர்ஸ்ட் அந்த 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 பையன் இவன் தாங்க. இன்னொருத்தன் இவன் போல. சத்யராஜ் மட்டுமே இந்த தப்பிச்சு தனியா அவ அப்பா கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு கிழமை வீல் சேர்ல உட்காந்துருக்கேன். இது பாரு, இந்த கப்பல்ல போட்டு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க
எப்படி எப்படி முகத்தை மாத்தி வைக்கிறாங்க பாருங்க. இவன் தான் போல இப்ப தேவா அதான் தெரிஞ்சிட்டு பாருங்க. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. என் பேர் இன்னும் மறக்கல. அவனுக்கே தெரியல சாவல அப்படிங்கிற பீடி பீடி. ஏங்க அதத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். அந்த அப்போ உள்ள இப்ப இருக்க பேசுங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வாங்கி பண்ணிருப்பாங்க. பார்த்து என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதும் இப்போ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ என்ன பண்ற எது பண்றேன்னு தெரியாம உன்கிட்ட வர கூலிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவன் அவன் பயந்தேன் போல. பையனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சமஜ்லியா? ஆனா கடைசியா எதுக்கு அவனை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது யாரு? இவனையும் போட்டு கொண்டு வந்தாங்களா? அப்படியே இவனை காணாம இவன் உயிரோட இருந்தானே. போடு இவனை முதல்ல போடுங்க. கத்திக்கு வேலை வந்துருச்சு. என்னடா நடக்குதுங்க? அதுக்கு மூணு சூப்பர் ஒண்ணு சேர்ந்தாங்களே. எக்ஸ்ட்ரா இருக்கா? மொத்தத்தையும் வாங்கிட்டு 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருக்க. அவனுக்கு தெரிஞ்சது உன்னோட பாச, அதுக்கு மேல இருக்கிறவன நச்சுக்கட்டி சேக் ஆகுது இப்பவே. மேலே போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுது? பவர் ஹவுஸ் ஒட்டே இதுல முடிச்சிட்டேன். ஏங்க காங்கிரீட்டை போட்டு மூடிட்டாங்க. ஏங்க பவர் ஹவுஸ்ல தண்ணி அந்த இது ட்ரிங்க் சரக்கு அந்த பாட்டில் எடுத்து குடிப்பான் பாருங்க. அவன் இறந்த உடனே முடிஞ்சு. इतना गहरा गड्ढा खोदने की क्या जरूरत? तो बोलिए कब जुड़ रहा है मेरे साथ? और इस दफा इतना वक्त मत लीजिएगा. मुझे एक बार आपके लिए इंडिया आना கண்ணா, திருப்பி நான் உனக்கு அதே சொல்றேன். கூலிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னா திரும்ப வருவான்டா. உன்னை தேடி என்னை மெக்சிகோ வர வச்சிடாது. போய் செக் இன் பண்ணிடுங்க, இல்லைன்னா லேட் ஆயிடும். வெளிநாட்டு கழிச்சுதான் போல. நைட்டே தெரியும் சார். நீங்க யூனியன்ல வேலை செய்யும் போது உங்க கூலி நம்பர் என்ன சார்? கேக்குறேன். 334. உங்க கூட வேலை செஞ்சவங்கல்ல கூலி நம்பர் 5821 யாருன்னு தெரியுமா சார்? சொல்ல மாட்டேங்க. கணக்குல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கட்டும் நினைச்சிட்டேன் போலங்க. நான் வந்து சார் நான் உங்களை அங்கிள் அப்பான்னு வாய் எடுக்க வந்தா. ஆனா மகன் தெரிஞ்சு பேச முடியாம போறது எவ்வளவு பெரிய வருத்தம். அதே அதே ஏன் மறைச்சிட்டேன்னு தெரியல. அதே பொண்ணு ஒய்ஃப் சோபனா. ஆனா இந்த ஏஜ்ல ஏனங்க இந்த அளவுக்கு ஒருத்தர் ஆக்டிவா நடிக்க முடியும்னா அது ரஜினியால மட்டும்தான். ஒரு ஆள் மட்டும்தான். அந்த அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த பிளாஸ்பேக்ல வந்து வெறித்தனம் எப்படி இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றே தெரியல. நம்ம முரட்டுக்காலை அந்த மாதிரி காலகட்டத்துல உள்ள அந்த அந்த வாய்ஸும் கூட சூப்பரா. உண்மையில அந்த ஏஐ வந்து பண்ணது வந்து அருமையா பண்ணியிருந்தாங்க. உண்மையில எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்ருதிகாசன் வந்து நடிப்பு வேற லெவலு. அப்புறம் சோபின் வந்து வெறித்தனமான நடிப்பு. எல்லாருமே கேரக்டர் அவங்க கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு.